சற்று நேரத்தில் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ராமநவமி என்பதால் ராமநாதசாமி கோயிலில் வழிபாடு நடத்தவும் ஏற்பாடு. ராமநவமியையொட்டி ராமேஸ்வரம் கோயிலில் சாமி தரிசனம் செய்யும் பிரதமர் நரேந்திர மோடி. தியானமும் செய்ய உள்ளதால் ஏற்பாடுகள் தீவிரம். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ரயில் நிலையம் முதல் பாம்பன் ரயில் நிலையம் வரை புதிய தூக்கு பாலம் வழியாக ஒரு பயணம். தெற்கு ரயில்வே வெளியிட்ட ஹைப்பர்லாப்ஸ் வீடியோ. பிரதமர் மோடி வருகையொட்டி ராமேஸ்வரத்தில் பேருந்து சேவை நிறுத்தம். பல கிலோமீட்டர் நடந்தே செல்லும் பயணிகள். உதகையில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 700 படுக்கை வசதிகளுடன் பிரம்மாண்ட மருத்துவமனை. நீட் விலக்கு உறுதிமொழி அளித்தால்தான் பாஜகவுடன் கூட்டணி என கூற தயாரா? எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சவால். தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விலக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையா அறிவிக்க தயாரா? உருப்படியா ஒன்னும் பண்ணாம வாய்ச்சவடால் விட்டுட்டு இருக்கிறது தான் மக்களால் மீண்டும் மீண்டும் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறீங்க. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சீமான் சந்தித்து பேசியதாக தகவல். சந்தித்திருந்தால் கூறப்போகிறேன் என நியூஸ் 18க்கு சீமான் பேட்டி. சந்திச்சா நான் சந்திச்சேன்னு சொல்லுவேன். எனக்கு என்ன பயமா இல்ல தயக்கமா சொல்லுவேன். சந்திச்சா நான் சந்திச்சேன் அப்படின்னு சொல்ல போறேன். சும்மா நீங்களா ஒரு சந்திச்சிருப்பாரா சந்திச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா. கொளுத்தும் வெயிலிலும் குற்றால அருவிகளில் மிதமான நீர்வரத்து. விடுமுறை தினத்தில் உற்சாகத்துடன் குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள். ராஜபாளையம் மற்றும் சத்திரப்பட்டியில் 2 நாட்களில் 80 பேரை கடித்த தெருநாய்கள். காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் குவிந்த மக்கள். குமாரபாளையம் அருகே சாணார்பாளையம் பகுதியில் பாரில் பகல் 12 மணிக்கு முன்பே மது விற்பனை. கூலி தொழிலாளர்களை குறிவைத்து கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு. சென்னை விழுப்புரம் பகுதிகளைச் சேர்ந்த 16 பாஜக மாவட்ட தலைவர்களுடன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை. மாற்றப்படலாம் என கூறப்படும் நிலையில் மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்கவில்லை. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையை அடுத்த அம்பத்தூரில் சாலையில் நடந்து சென்ற முன்னாள் ராணுவ வீரரை முட்டி தள்ளிய மாடு. தலையில் பலத்த காயமடைந்த நிலையில் 14 தையல்கள் போடப்பட்டன. சென்னை, டெல்லி அணிகள் மோதிய ஐபிஎல் போட்டிக்கு கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்பனை. 11 பேரை கைது செய்து திருவல்லிக்கேணி போலீசார் நடவடிக்கை. கேரளாவில் உரிய காலத்திற்குள் பணியை முடிக்காததால் தனியார் நிறுவன ஊழியரை நாயை போன்று மண்டியிட வைத்து அழைத்துச் சென்ற கொடூரம். விசாரணை நடத்த தொழிலாளர் நலத்துறை உத்தரவு. காசாவில் மருத்துவ உதவிக்குழுவினர் 15 பேரை படுகொலை செய்த இஸ்ரேல். கடைசி நிமிட காட்சிகள் வெளியானதால் அம்பலம்.
தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் இதுவரை இல்லாத வகையில் உயர்ந்துள்ளது. அது குறித்து வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. பொருளாதார வளர்ச்சி விகிதம் நாட்டில் முக்கியமான மாநிலங்களில் எந்த அளவிற்காக 2024-25 நிதியாண்டில் இருந்திருக்கிறது என்ற அந்த புள்ளி விவரங்களை அமைச்சகம், அதாவது புள்ளியியல் மற்றும் சிறப்பு அமலாக்கத்துறை மத்திய அமைச்சகம் இந்த புள்ளி விவரங்கள் வெளியிட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய அந்த பொருளாதார வளர்ச்சி விகிதம் என்பது இதுவரை இல்லாத வகையில் அதிகபட்சமான 9.69% எட்டியிருக்கிறது என்பது இது ஒரு பாசிட்டிவான வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பாதையாக இது பார்க்கப்படுகிறது. இதற்கு அடுத்த நிலையில் ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் 8.21%, ராஜஸ்தானில் 7.82%, ஹரியானா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 7.55% வளர்ச்சி விகிதம் என்பது இருந்திருக்கிறது. அதே போன்று கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 7.37%, மகாராஷ்டிராவில் 7.27%, தெலங்கானாவில் 6.79% இருந்திருக்கிறது. இது ஒவ்வொரு மாநில வாரியாக. ஒட்டுமொத்த இந்தியா வாரியாக பார்க்கும் பொழுது அதனுடைய பொருளாதார வளர்ச்சி விகிதம் என்பது 6.5% இருக்கிறது. இதில் குறிப்பாக குஜராத், பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற அந்த மாநிலங்களுடைய பொருளாதார வளர்ச்சி விகிதம் குறித்த புள்ளி விவரங்களை மத்திய அரசு வெளியிடல. இதற்கு அடுத்த நிலையில தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி விகிதம் எந்த அளவிற்கு இருந்திருக்கிறது கடந்த காலங்கள்ல என்று பார்க்கும்பொழுது நாம் ஏற்கனவே பார்த்தோம், இருந்ததிலே அதிகபட்சமான இந்த வளர்ச்சி விகிதம் என்பது 9.69% இருந்திருக்கிறது என்று. அதற்கு முன்பாக அதிகபட்சமாக இருந்தது என்பது 2017-18 அந்த நிதியாண்டுல 8.59% இருந்தது. இதற்கு முன்பு இருந்த அதிகபட்ச பொருளாதார வளர்ச்சி விகிதமாக இருந்திருக்கு. அதற்கு அடுத்த நிதியாண்டுல 7.01% குறைந்திருக்கு. 2019-20 தான் கொரோனாவுடைய தாக்கம் தொடங்குற அந்த காலகட்டத்தில் அந்த வளர்ச்சி விகிதம் என்பது 3.2% வெகும் அளவில் குறைந்திருக்கு. 2020-21 கொரோனாவுடைய தாக்கம் உச்சத்தில் இருந்த போது 0.07% தான் வளர்ச்சி விகிதம். மற்ற நிறைய மாநிலங்கள்ல அது நெகட்டிவ்ல இருந்தது வளர்ச்சி விகிதம். அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ஓரளவு ஒரு சமாதானம் அளிக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி விகிதமாகத்தான் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. அடுத்ததாக 2021-22 7.89% இருந்து அதற்கு பிறகு படிப்படியாக அது அதிகரித்து தற்போது 9.69% இது அதிகரித்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ரியல் எக்கனாமிக் growth அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்ஃப்ளேஷன் அல்லாத வளர்ச்சி விகிதம் என்று பார்க்கும்போது இந்த 9.69% இருக்கு. இது இப்படியே வரும் ஆண்டுகள்லையும் அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா 2032-33 அந்த காலகட்டத்தில் தன்னுடைய நோக்கமாக தமிழ்நாடு அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த $1 டிரில்லியன் அந்த பொருளாதாரத்தை எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்று துறை சார்ந்த வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. கடலின் நடுவே அமைந்துள்ள பொறியியல் பொக்கிஷமான பாம்பன் பாலத்தின் சிறப்பு அம்சத்தை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். உலகளாவிய பொறியியல் திறமையின் சிறப்பை பிரதிபலிக்கும் சின்னமாக திகழ்கிறது ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள பாம்பன் பாலம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மண்டபம், ராமேஸ்வரம் பகுதிகளை இணைக்கும் வகையில் 1914ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் ரயில்வே பாலம் கட்டப்பட்டது. பாம்பன் ரயில்வே தூக்கு பாலம் கட்டப்பட்டு 100 ஆண்டுகள் கடந்த நிலையில் புதிய ரயில்வே பாலம் கட்ட தீர்மானிக்கப்பட்டது. இதையடுத்து மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான ரயில்வே விகாஸ் நிகம் பாலத்தின் கட்டுமான பணிகளை மேற்கொண்டது. 2019ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு கொரோனா ஊரடங்கு, கடல் சீற்றம் என அடுத்தடுத்த இயற்கை பேரிடர்கள் உள்ளிட்ட பல சவால்களுக்கு மத்தியில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் வெற்றிகரமாக புதிய பாம்பன் பாலத்தின் கட்டுமான பணி நிறைவு பெற்றது. பழைய பாம்பன் ரயில்வே தூக்கு பாலம் 16 பணியாளர்களை கொண்டு 20 நிமிடங்களில் திறக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் புதிய ரயில்வே பாலத்தில் ஆசியாவிலேயே முதல் முறையாக லிஃப்ட் தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டு மின் மோட்டார் மூலமாக 3 நிமிடங்களில் 17 மீட்டர் வரை உயர்த்த முடியும். பழைய பாம்பன் பாலத்தில் 10 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே ரயில்கள் இயக்கப்பட்ட நிலையில் புதிய ரயில்வே பாலத்தில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளன.
550 கோடி ரூபாய் நிதியில் கடலுக்குள் 333 தூண்களுடன் இந்தியாவின் பொறியியல் வளர்ச்சியை பறைசாற்றும் விதமாக உருவாகியுள்ள பாம்பன் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் ரகுவரன்.